வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிறுவன தலைவருமான ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில வழக்கறிஞர் அணி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனையொட்டி முதலியார்பேட்டையில் உள்ள வன்னிய பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், மூத்த வழக்கறிஞர் பக்தவத்சலம், முன்னாள் பேராசிரியர் ராமானுஜம், மகளிர் அணி தலைவி ரேவதி சர்க்குணம், மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், முதலியார்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதி காத்த விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் வழக்கறிஞர் சங்க வளாகத்தில் முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதுடன் வழக்கறிஞர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற நுழைவாயில் எதிரே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் மாநில துணைத் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான பக்தவத்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்வில் வழக்கறிஞர்கள் ராஜேந்திரன், குமரன், ரவி, கண்ணசெல்வம், மஞ்சினி, திருமலைவாசன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாநில வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். இந்நிகழ்ச்சிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் குமரன் செய்திருந்தார். சரிங்க மேடம், வீடியோ வைத்துறேன் மேடம். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலையில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் உப்பளம் சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் தலைமையில் சட்டப்பேரவை சபாநாயகர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் வீரசெல்வம், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஹரிபிரசாத், காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவத்சலம், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய் அதிகாரி பிரபாகரன், காவல்துறை ஆய்வாளர்கள் செந்தில்குமார், வெங்கடாச்சலபதி, ஜெய்சங்கர், இனியன், வேலையன் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கடலூர் சாலை, ரோடேர்பேட் பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் காரணமாக மாற்றுப்பாதைகள் இல்லாததால் அம்பேத்கர் சாலை உள்ளிட்ட குறுகிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் செல்லும் வகையில் தற்காலிக மாற்றுப்பாதையை உடனடியாக அமைக்க வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். மேலும் துறைமுக மைதானத்தில் நடைபெறும் தனியார் நிகழ்ச்சிகள், நகரின் முக்கிய தனியார் பள்ளிகளான பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் இமாக்குலேட் பள்ளி மாணவர்களின் வாகன நெரிசல், பள்ளி வேன்கள் மற்றும் தனியார் வாகனங்கள் சாலை ஓரங்களில் நிறுத்தப்படுவது, சுப்பையா சாலையில் அனுமதியின்றி வாகனங்கள் நிறுத்தப்படுவது, நடைபாதைகளை ஆக்கிரமித்துள்ள தற்காலிக கடைகள் உள்ளிட்ட காரணங்களால்
போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். தற்போது இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வரும் இராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் மற்றும் துறைமுக மைதானத்தில் நடைபெறவுள்ள தனியார் பொருட்காட்சி ஆகியவற்றால் வரும் நாட்களில் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரிக்கும் என்பதால் முன்கூட்டியே மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். துறைமுக வளாகத்தில் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கும் போது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்று பாதைகள் மற்றும் வாகன மேலாண்மை நடவடிக்கைகள் கட்டாயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அன்பழகன் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் அம்பேத்கர் சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த உடனடி மாற்றுப்பாதை ஏற்பாடுகள் மற்றும் கூடுதல் போக்குவரத்து மேலாண்மை நடவடிக்கைகள் இவ்வாரத்திலேயே மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர். மேலும் நகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகள் ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. ஒரு ஆர்டர் வர ஒரு ஏதோ ஒரு அப்படி தானே வரேன் நேராக பெரிய கம்பெனிக்கு என்ன சொல்லுங்க வரேன் இவ்வளோ ரஷ் இருக்கும் சார். அது இதோ எல்லாம் முதல்ல எடுக்கின்றது அதுதான் அவர் இன்ஸ்பெக்டர் காலங்க. அவர் அவசரம் வர மாட்டார். அவர் மட்டும் கிடையாது இந்த கிரைம் பேசி மாற்று மீதி முப்பலம் இன்னும் கொஞ்சம் இந்த ஆட்டுப்பட்டி ரோடேஜ்பட்டு இதெல்லாம் வந்து உள்ள 34,000 ஆமாம் சார். முனிசிபாலிட்டி 2 ஒருத்தர் இந்த கர்மம் எல்லாம் 3 பேர் ஒன்று மாற்றிக்க சொல்லுங்க சார். அந்த 5 நாளில் ஜனங்க படுற கஷ்டத்தை மனசில் வச்சுருந்தா இது உங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். சரி நீங்கள் ஏதாவது ஒன்று உருப்படியாக அதுக்கு ஏதாவது மாதிரிலாம் எல்லாரும் நடத்திருந்தாங்க. அவர் தினமலரே அவர் ஒரு கேஸ் போட்டிக்கு எல்லாம் நடத்தக்கூடாது. ஏன்னா அவர் அங்கே நடப்பாருங்க சார். அவர் பாதிப்பு கொடுத்துருந்தாரு. இப்போ இவர் இப்போ நம்ம என்ன இருக்காரு உங்களுக்கு யாருக்கே தெரியுமா? இவர் ஏதாவது வந்துட்டு ஒரு லெட்டர் எடுத்துக்கிறார் சார். நான் அப்போ நீங்கள் கிளம்பும்போது ஒன்றும் இல்லை சார். விசிபிலிட்டி கேட்டு ஃபார்ம் பண்ணி சாமி நீங்கள் வச்சிங்க எப்போ தேவை. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் 28வது ஆண்டு ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் 10ஆம் நாள் நிகழ்வான மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, திருமதி வசந்தி நேரு, நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், முத்துரத்தினமரங்கம் மேல்நிலைப் பள்ளி தாளாளர் கராத்தே சுந்தரராஜன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் மற்றும் தொழிலதிபர் ரஞ்சித்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் திருக்கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மஞ்சள் நீர் உற்சவம் மற்றும் அம்மன் வீதி உலா விழாவிற்கான உபயத்தை தினேஷ் பிரீத்தி குடும்பத்தினர் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். பக்தர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற மஞ்சள் நீர் உற்சவம் ஆன்மீக எழுச்சியுடன் நிறைவடைந்தது.
புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் செயல்பட்டு வரும் பல்வேறு துறைகள் மற்றும் மாணவர்கள் உருவாக்கிய புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்ப படைப்புகளை அவர் பார்வையிட்டு அவற்றின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் மாணவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர்களின் கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகள் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்றும், அவர்கள் பெறும் கல்வி சமூக முன்னேற்றத்திற்கும் மக்களின் நலனுக்கும் துணை புரிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் மாணவர்களின் திறமையையும் புதுமையான முயற்சிகளையும் பாராட்டி அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து கல்லூரியின் ஒவ்வொரு துறைக்கும் சென்று அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார். நிகழ்வின் நிறைவாக ரைசிங் அப் புதுச்சேரி என்ற நூலை கல்லூரி நிர்வாகிகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் டாக்டர் ராம்குமார் உடனிருந்தார். புதுச்சேரி மாநில முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமியின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்தில் வலுவாக வளர வேண்டும் என்ற நோக்கில் கட்சித் தலைவர் ரங்கசாமி தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிகழ்ச்சியில் பேசப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் செயலாளருமான ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் நீண்ட ஆயுள், நல்ல உடல் நலம் மற்றும் மக்கள் பணியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் கட்சி வளர்ச்சியை வலியுறுத்தும் வகையிலான சுவரொட்டிகள் மற்றும் பேனர்கள் வெளியிடப்பட்டன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்தில் மேலும் வலுப்பெற உறுதியேற்றனர். புதுவை மாநில கபடி சங்கத்தின் செயற்குழு கூட்டம் மதக்கடிப்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. மாநில கபடி சங்க தலைவர் சிவக்குமார் தலைமையிலும் பொதுச் செயலாளர் தமிழரசன் முன்னிலையிலும் நடைபெற்ற கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் அருள்தாஸ், ஏகநாதன், செல்வம், நிர்வாக செயலாளர் மணிவண்ணன், செயலாளர் செந்தில்குமார், செயற்குழு உறுப்பினர்கள் தாஸ், விஷ்ணுராஜ், சண்முகசுந்தரம், பாலசுந்தரம் மற்றும் நடுவர் குழு ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நிர்வாக குழுவில் மாநில கபடி சங்க தலைவர் சிவக்குமார் மற்றும் பொதுச் செயலாளர் தமிழரசனுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் AKFI அனுமதியுடன் அகில இந்திய அளவில் தேசிய சீனியர், ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் கபடி போட்டிகளை வெற்றிகரமாக நடத்திய நிர்வாகிகளுக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் புதுவை மாநில கபடி சங்கத்தின் பெயரில் போலியாக செயல்பட்டு வருவதாக கூறப்படும் அமைப்பு தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது குறித்தும் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்க வளர்ச்சி மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் தொடர்பான பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவில் மாநில கபடி சங்க பொருளாளர் செல்வம் நன்றி தெரிவித்தார். சிவகுமார் அவர்களுக்கு மேலும் ஒரு பக்கபலமாக நாம் இருந்து இந்த சங்கத்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம வெளிக்கொண்டு வரதுக்கான ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினருக்கு அப்புறம் கூட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி மேலும் கொண்டிருக்கிறதுக்கான நன்றியை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக நமது துணைத் தலைவர் அவர்கள், அகில இந்திய துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் செயலாளர் அவர்கள் நமக்கான ஒரு உணவு ஏற்பாடுகளை ஏற்பாடு செய்துள்ளார். அதனால் அனைவரும் அந்த உணவை அருந்தி சென்று நம்ம இன்னைக்கு பேசிய அந்த செயலை மேலும் அதை நோக்கி செயல்பட்டு இந்த கூட்டத்துக்கு வருது. இந்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு ஏஜி பத்மாவதி மருத்துவமனை, கேன்விச் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ஏஜி பத்மாவதி செவிலியர் கல்லூரி ஆகியவற்றின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை குழந்தை நல நிபுணர் டாக்டர் திருமுருகன் சேகரன் சிறப்புரையாற்றி தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவம், தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இணை நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுமதி இளங்கோவன், தலைமை கண்காணிப்பாளர் டாக்டர் ஆதிகணேஷ், தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் இந்திரா ஸ்ரீனிவாசன், மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சிவலட்சுமி மற்றும் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் ஏஜி பத்மாவதி செவிலியர் கல்லூரி மாணவியர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற 16 பேருக்கு இணை நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுமதி இளங்கோவன் ரொக்க பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தாய்ப்பாலின் அவசியம், அதன் மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்து நன்மைகள் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி பங்கேற்பாளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று பயனுள்ளதாக அமைந்தது. குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அந்த நாளுக்கு தெரியாத பேரை நாங்கள் போட்டுருவோம். ஓகே, எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பேசிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிரெயின் க்ரோத். ஓகேவா? இன்னொன்று டிஹெச்ஏ ட்ராப்ஸும் வந்துருச்சு. ஓகேவா? You don't need anything. Which iron factor? புதுச்சேரி மாநிலத்தில் ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி ஆழப்படுத்தி நீர் ஆதாரத்தை அதிகரிக்கும் நோக்கில் பொதுப்பணித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் ஏரியை சீரமைத்து விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு பயன்படும் வகையில் மேம்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மங்களம் தொகுதிக்குட்பட்ட பங்கூர் கிராம பஞ்சாயத்தில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலைகள் சீரமைப்பு பணிகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கூர் கலிங்கல் ஏரி தங்கல் பகுதியில் ரூபாய் 22.89 லட்சம் மதிப்பீட்டில் சீரமைப்பு பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. பின்னர் பொதுமக்களிடம் பேசிய ரவிக்குமார், இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டு தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தொகுதி மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நேரடியாக தன்னை அணுகலாம் என்றும் தெரிவித்தார். இந்த பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரித்து மழைநீர் சேமிப்பு மேம்படுவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரமும் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதி அரியூர் கண்ணபிரான், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணம், வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ இளவரசன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், GRS ராமச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் வழிபாடு, நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் திருப்பட்டினம் பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் முதலமைச்சர் நீண்ட ஆயுளுடனும் நல்ல உடல் நலத்துடனும் மக்கள் பணியை தொடர்ந்து ஆற்றிட வேண்டி வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கட்சியினர் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி முதலமைச்சரின் பிறந்த நாளை கொண்டாடினர்.
பின்னர் நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவைகள் மற்றும் வேட்டிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தன் தொடங்கி வைத்தார். இதில் தொகுதி தலைவர் ஆசிரியர் ஜெயராமன், மாநில மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அந்த பக்கம் வழியில் கிடையாது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் மற்றும் நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துகளில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் ஜீவிகா மிஷன் திட்டத்தின் கீழ் 125 நாள் வேலை உறுதி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. தவளக்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட சங்கராபரணி ஆற்றின் தெற்கு கரையை வலுப்படுத்தும் பணிக்காக ரூபாய் 17.30 லட்சம் மதிப்பீட்டில் 4952 மனித வேலை நாட்களை உள்ளடக்கிய திட்டம் தொடங்கப்பட்டது. அதேபோல் நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட சுண்ணாம்பு ஆற்றின் வடக்கு பகுதியை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்காக ரூபாய் 29.77 லட்சம் மதிப்பீட்டில் 8528 மனித வேலை நாட்கள் உள்ளடக்கிய திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜையில் கலந்து கொண்ட மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் திட்டப்பணிகள் தரமான முறையில் நிறைவேற்றப்பட்டு நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுவதன் மூலம் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர்கள் சங்கர், கனகராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள், உள்ளூர் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாகூர் தொகுதிக்குட்பட்ட காட்டுக்குப்பம் பகுதியில் அபிமன்யு சாவித்ரி அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளையின் நிறுவனர் அபி லட்சுமணன் தலைமையிலும் பாகூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராமுநாயக்கர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள், பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், மரக்கன்றுகள் வழங்கப்பட்டதுடன் மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. பின்னர் அபிமன்யு சாவித்ரி அறக்கட்டளை சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து அறக்கட்டளையின் நிறுவனர் அபி லட்சுமணன் கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் ருத்ரமூர்த்தி, பாகூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் செந்தில்குமார், என்ஆர் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட முதன்மை செயலாளர் சிவபிரகாசம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணி உறுப்பினர்கள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அபிமன்யு சாவித்ரி அறக்கட்டளையின் நிறுவனரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான அபி லட்சுமணன் செய்திருந்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள அய்யனார் கோவில் குளத்தில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் 125 நாள் வேலை திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். நீர்நிலைகளை சீரமைத்து நீர்வளத்தை அதிகரிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகள் மூலம் குளத்தின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இதன் மூலம் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பணிகளை தொடங்கி வைத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், திட்டம் தரமான முறையில் செயல்படுத்தப்பட்டு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் முழுமையான பயன்பெறும் வகையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் 125 நாள் வேலை திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி வில்லியனூர் அருகே ஆரியபாளையம் பகுதியில் வில்லியனூர் காவல் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி சோதனை செய்தனர். அவர்களிடம் இருந்த இருசக்கர வாகனத்தை சோதனையிட்ட போது கத்தி, இரும்பு ராடு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் ரூபாய் 7000 ரொக்கம் இருந்த பணப்பையும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள சாராயக்கடை அருகே இருசக்கர வாகனத்தை திருடியதையும் தொடர்ந்து வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபடும் நோக்கில் ஆயுதங்களை வைத்திருந்ததையும் அவர்கள் ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தெரிவித்தது. கைது செய்யப்பட்டவர்கள் எம்என் குப்பத்தை சேர்ந்த சாம்ராஜ், அரியூரை சேர்ந்த விக்னேஷ் மற்றும் பள்ளித்தென்னலை சேர்ந்த திவாகர் என அடையாளம் காணப்பட்டனர். அவர்களிடமிருந்து திருடப்பட்ட இருசக்கர வாகனம், கத்தி, இரும்பு ராடு உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் ரூபாய் 7000 ரொக்கம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரிலும் வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன் மேற்பார்வையிலும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் வழக்கு பதிவு செய்து 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். பின்னர் அவர்கள் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட திவாகர் மீது ஏற்கனவே கஞ்சா தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்களம் பகுதியில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக வில்லியனூர் முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து துணை சேர்மனும் புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதியுமான மங்களம் சங்கர் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் சேர்மன் ராஜேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மங்களம் சங்கர் தலைமையில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அன்னதான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மங்களம் சங்கருக்கு நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்தனர். பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சி சமூக நலப்பணியை மையமாக கொண்டு நடைபெற்றது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கின்ற அழகானந்தம் அவர்களின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் கடும் கண்டனத்துக்குரியது என புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், அரசு அதிகாரிகள் மீது வன்முறை நடத்தப்படுவது ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல என்றும் இதுபோன்ற செயல்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் கூறினார். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களின் செயலுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கின்ற அழகானந்தம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும், அழகுக்கு இது அழகல்ல என்று விமர்சித்தார். அரசு அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முக்கியமாக அந்த அழகானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய செயல்பாட்டிற்காகவோ அல்லது தன்னுடைய ஆதரவாளர்கள் செய்த செயல்பாட்டிற்காகவோ வருத்தம் தெரிவிக்க வேண்டும், பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மொத்தத்தில் அழகுக்கு இது அழகல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்போதான் முதலாக சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு எத்தனையோ மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய காலத்திலே கூட இப்படிலாம் நடைபெற்று கிடையாது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு கிராமத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 200 பெண்களுக்கு புடவைகள், 100க்கும் மேற்பட்டோருக்கு சமூக நல உதவிகள் வழங்கப்பட்டதுடன்
300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலுக்கவுண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் செல்வராஜ், ராமலிங்கம், பரசுராமன், கிருஷ்ணன், குப்புசாமி, தமிழ் உள்ளிட்டோர் ஊரின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சமூக நலப் பணிகளை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பொதுமக்களின் பாராட்டை பெற்று நிறைவடைந்தது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னதாக கரிக்கலாம்பாக்கம் கோர்க்காடு சாலையில் டிவிஎஸ் நிறுவனத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னிமார் அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனையில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி நீண்ட ஆயுளும் நல்ல உடல் நலனும் வேண்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் கடைவீதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் அன்னதானமும் நடைபெற்றது. பின்னர் கரிக்கலாம்பாக்கம் கடைவீதியிலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர் அணி உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியிலும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதி அசோக் ஆனந்த் தலைமையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அன்னதான நிகழ்ச்சியிலும் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கர், சத்யா, ராதா மற்றும் அருண் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் இன்பா, மோனிஷ், ஜனனி, மாலிகா, ராகேஷ், கிருஷ்ணகுமார், ரோஷன், வினய், ஹரிஷ் மற்றும் தேவஸ்ரீ ஆகியோர் தாங்கள் இயற்றிய கவிதைகள் மூலம் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவர்களின் கவிதைகள் முதலமைச்சரின் மக்கள் நலப் பணிகளையும் பொது சேவையும் பாராட்டும் வகையில் அமைந்திருந்தன. இந்நிகழ்வில் பள்ளி இயக்குநரும் முதல்வருமான மதிவாணன் மற்றும் ஆசிரியை அருணேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி வாழ்த்தினர். வணக்கம். இன்று பிறந்தநாள் விழா காணும் மாண்புமிகு புதுவை முதலமைச்சர் ஐயா திரு ரங்கசாமி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நெஞ்சிருக்கும் வரை நினைவிற்கும் செயல் திட்டங்கள், எளியோர் முதல் எல்லோரும் பாராட்டும் செயல்முறை திட்டங்களை உருவாக்குவதே புதுவையின் புதுமையே. எங்களின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் சாரம் சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானத்தில் அறுசுவை அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு முன்னதாக முதலமைச்சரின் தீவிர ஆதரவாளரும் காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான தணிகைவேல் என்கின்ற குமார் முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சென்று ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் முதலமைச்சரிடம் ஆசீர்வாதம் பெற்றார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி தலைவர் தணிகைவேல் என்கின்ற குமார் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் கணேசன், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
அண்ணா கொஞ்சம் முன்னாடி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மாநில என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி முதன்மை செயலாளரும் மகளிர் ஆணைய உறுப்பினருமான சுஜாதா முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்பொழுது முதலமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதமும் பெற்றார். இந்நிகழ்வின் போது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு சிறைச்சாலையின் கிழக்கு புற காம்பவுண்ட் சுவர் அருகே உள்ள புதர் பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் அழுகிய நிலையில் இருந்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுனாமி குடியிருப்பை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனியார் தொழிற்சாலையில் பணியை முடித்துவிட்டு செம்மண் குறுக்கு சாலை வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இயற்கை உபாதைக்காக புதர் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது கடும் துர்நாற்றத்துடன் அழுகிய நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் அருகில் இருந்தவர்களிடம் தகவல் தெரிவித்து மக்கள் நல சங்க தலைவரின் உதவியுடன் காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் காலாப்பட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்தவர் யார், அவர் அங்கு எவ்வாறு வந்தார், இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சம்பவ இடம் அருகே புதர் செடிகள் எரிந்திருந்ததும் காவல்துறையினரின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பிள்ளைசாவடியை சேர்ந்த முருகன் மற்றும் குகன் ஆகியோர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் ஆஜராகி சடலமாக கண்டெடுக்கப்பட்டவர் தங்களது தந்தை ராமலிங்கம் என்றும் அவர் 5 நாட்களுக்கு முன் வீட்டை விட்டு வெளியே சென்று காணாமல் போனதாகவும் தெரிவித்தனர். அவர்கள் அளித்த அடையாளங்களின் அடிப்படையில் உயிரிழந்தவர் ராமலிங்கம் என்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த மரணம் தொடர்பாக காலாப்பட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.